படம் எப்படி இருக்கு? பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எங்கேயுமே போர் அடிக்கல. நல்ல கருத்து சொல்றாங்க. குட் சினிமா இருக்கு உள்ள. நீங்க வந்தீங்கன்னா ஒரு நல்ல சினிமாவை என்ஜாய் பண்ணலாம். படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இத்தனை நாளில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது. கதை வந்து யதார்த்தமாக எடுத்திருக்காங்க. படத்தை முடிவு வந்து நம்ம கிட்டே கொடுத்துறாங்க. நம்மளே சொல்கிற மாதிரி முடிவு நல்லா இருக்கு படம். எதை காட்டணுமோ அதை நான் காட்டுறேன், எதை எப்படி கன்வே பண்ணணுமோ அதை பண்ணுறேன். எடுக்கிறது எடுக்காது உங்கள் இஷ்டம் அப்படின்னு ஆடியன்ஸ் கையில் லாஸ்ட்டில் கொடுத்து முடித்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கா அப்படின்றது இந்த படத்தை பார்க்குறப்போ உங்களுக்கு ஹீரோயினுக்கு வந்து படத்துல வந்து ஒரே ஒரு டைலாக் தான். கதையே தெரியல ஆக்சுவலி. சூரியோட நடிப்பு 3 hours பார்க்கலாம். 1.5 hours என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்னடா இதுக்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு இன்னும் எவ்வளோ நேரம் விட்டாலும் நான் உட்காந்து பார்த்துருப்பேன். இல்லைண்ணா படத்தில் மியூசிக் டைரக்டர் இல்லையே. ஆஸ்கர் வந்து வெற்றிமாறனுக்கு அப்புறம் தமிழ் சினிமாலேருந்து PS வினோத் வாங்குவாங்க. கன்ஃபார்மாக வாங்குவாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மூவி, புதுசாக இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வரணும் அப்படின்றது எனக்கு ஆசை இருக்குது. சவுண்ட் இருக்குது ப்ரோ. இல்லை அதுதான் சொல்கிறேன், சவுண்ட் இருக்குது. யாரும் சவுண்ட் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. ஊமை படம்லாம் இல்லை, சவுண்டு நல்லா அது இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்கன்றது தான். இப்போ நீங்கள் மியூசிக் போட்டு என்ன எடுத்துகிட்டு வர போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா மலையாள சினிமா அவ்வளோதான். குட் சினிமா இருக்குது உள்ள. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நல்ல சினிமாவை என்ஜாய் பண்ணலாம். இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இத்தனை நாளில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது. ப்ளஸ் எதை காட்டணுமோ அதை நான் காட்டுறேன், எதை எப்படி கன்வே பண்ணணுமோ அதை பண்ணுறேன். எடுக்கிறது எடுக்காது உங்கள் இஷ்டம் அப்படின்னு ஆடியன்ஸ் கையில் லாஸ்ட்டில் கொடுத்து முடித்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கா அப்படின்றது இந்த படத்தை பார்க்குறப்போ உங்களுக்கு அனபென் சூரிய அனபென் வந்து யாருமே அங்கே ஒரு சூரிய அனபென் மட்டும் இல்லை, எல்லாருமே நடிச்சிருக்காங்க. 10 பேர் நடிச்சிருக்காங்க. அந்த 10 பேர் தான் எல்லா ஷாட்லேயும் இருப்பாங்க. யாருமே நடிக்கலை. அதுதான், எல்லாருமே அதில் நிஜமானவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு லைஃப்பை வாழ்ந்துருக்காங்க. அங்கேருந்து இது லிட்ரலி லிவ்டு லைஃப். அங்கேருந்து அதை வாழ்ந்து அதை கேப்சர், அதான் ஒரு ஸ்டோரி லைன்னு ஒன்றும் கிடையாது. ஆரம்பிக்குது, இது இன்டர்வல் பிளாக்கு, ஃபினிஷிங்கு, ஆக்ஷனு, பாட்டு, டான்ஸ் இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு ஒரு லைஃப் ஸ்டோரி இருக்குது. அவளுக்கு அந்த ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே அவள் இருக்கா. இப்போது அந்த சுச்சுவேஷனை கேப்சர் பண்ணுறோம். அதை எப்படி பண்ணுறோம், அதை எப்படி மூவ் பண்ணுறோன்றது எதுவுமே இல்லை. இப்போ இத்தனை வருஷமாக வந்து நார்மலான யூஸ்ஃபுல்லான ஸ்டோரி இருக்கும், பிஜிஎம் இருக்கும், சாங்ஸ் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் 1.5 hour படத்தை உட்காந்து பார்க்க முடிஞ்சுதா? 3 hours பார்க்கலாம். 1.5 hours என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்னடா இதுக்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு இன்னும் எவ்வளோ நேரம் விட்டாலும் நான் உட்காந்து பார்த்துருப்பேன். ஸோ எப்படி சொல்கிறது, ஆஸ்கர் வந்து வெற்றிமாறனுக்கு அப்புறம் தமிழ் சினிமாலேருந்து PS வினோத் வாங்குவாங்க. கன்ஃபார்மாக வாங்குவாங்க. நல்லா இருக்கா? பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எங்கேயுமே போர் அடிக்கல. நல்ல கருத்து சொல்றாங்க. யார் ஆக்டிங் நல்லா இருந்தது? அது சொல்லவே முடியல. எல்லாரோட ஆக்டிங்குமே மற்றவங்களாம் தெரியல, சூரிய மட்டும் தான் தெரிஞ்ச ஆளா இருக்காங்க. எல்லாருமே அந்த கிராமத்துல எப்படி இருப்பாங்களோ அவங்க எடுத்து போட்டு நடிக்க வச்ச மாதிரி இருக்கு. வேற எதுல அவங்க மனசுல நிக்கிற மாதிரி இருக்கு கேரக்டர்? எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு கேரக்டரும் எப்படின்னு அவங்களாம் அதை டிஸ்கிரைப் பண்ணல. ஆனால் அந்த படம் ஃபுல்லாக நம்ம பார்க்கும்போது அந்த கேரக்டர் என்ன நம்மளே புரிஞ்சுக்கிற மாதிரி. ஓவரால் எப்படி இருக்கு படம்? சூப்பரா இருக்கு. எல்லாருமே கண்டிப்பா பார்க்கணும். சூரியோட இதுக்கு முன்னாடி நடிச்ச படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன வித்தியாசம்? ஹீரோயிசம் இப்போ விடுதலைல ஹீரோயிசம் வந்து ஹீரோயிசம் அந்த சினிமாக்கான இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. ஒரு யதார்த்தமா அப்படியெல்லாம் இல்லாம அந்த ஹீரோயிசம் எதுவுமே இல்லாம யதார்த்தமா அந்த கிராமத்துல அங்க நடக்கிற விஷயங்களை கேமரா வச்சு எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. படம் போர் அடிக்காம போகுது. படம் போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃப் எது உங்களுக்கு பிடிச்சது? மியூசிக் வந்து எதுவும் இல்லை. அவங்க பேசுறதுனா ஆனா மியூசிக் இல்லைங்கிற ஒரு உணர்வே இல்லை. ஹீரோயின் கேரக்டர் இருக்கா? வெயிட்டா இருக்கா? ஹீரோயின் ஆமா, அவங்க தான் ஃபுல்லாவே அவங்க பேசவே மாட்டாங்க. பட் வந்து அவங்க கேரக்டர் நமக்கு தெரிஞ்சிடும். தேங்க் யூ. படம் எப்படி இருக்கு? ரெடி? சும்மா படம் எப்படி இருக்குது, எப்படி இப்படியே கேட்பேன். இது எப்படி இருக்குது? இந்த சேவல் நல்லா இருக்கு. இதுதான் கதையே. இதுதான் கதையே. ஆடுகள மாதிரியா? ஆடுகளை ஒன்று ஆடை விட்டு மோதலப்பா, கோழியை விட்டு மூட. தெளிவா சொல்லுங்க ஆடியன்ஸ். இது அதான் உங்க வாயோட நான் வாய காட்டினல. நீ என்ன சொன்ன? ஆடுகளை கிடையாது. கிராமத்துல சேவல் வறுப்பாங்க. சேவல் எதுக்கு வளர்ப்பாங்க? நேர்த்தி கடன் பண்ணுவாங்க. ஆமா, அது வந்து தென் மாவட்டங்கள்ல அதிகம். அதுக்கோசம் அந்த சேவலை வளர்க்குறாங்க. அதான் கதை. அந்த பொண்ணு கதாநாயகி கல்லுக்குள் ஈரம் பாரதி ராஜா நடிச்சது பார்த்துருக்கேன், டைரக்ட் பண்ணதே. அந்த அருணான்னு ஒரு நடிகர் இருப்பாங்க. அவங்களோட இயல்பான முகம் இந்த பொண்ணுக்கு அப்படியே ஒட்டிடுச்சு.
அவ்வளோதான். ஏன்னா அது கண்டிப்பாக அந்த பொண்ணு மதுரை மாவட்டம் சம்மந்தப்பட்டதாக தான் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். தென் மாவட்டத்தில் பொண்ணாக இருக்கும், கண்டிப்பாக நல்லா தெரியுது. அதேமாதிரி இந்த கதைக்கு ஃபைனான்ஸ் பண்ணது சிவகார்த்திகேயன். சத்தியமாக அவரே நடிச்சிருக்க மாட்டேன், இந்த படம் ஒத்துக்க மாட்டேன். இயல்பால் வராது இந்த யூரின் போடுறது, இந்த காட்டுறது போட்டதான் இயல்பாக வந்து அவர் ஃபைனான்ஸ் பண்ணிட்டாரு. சின்ன பட்ஜெட்டை இருந்தாலும் கதை ரொம்ப பெருசாக இல்லைனாலும் கதை கரெக்டாக வந்துச்சு. போர் அடிக்காமல் போதா? போர் அடிக்காமல் போது எதை வச்சு சொல்கிறேன்? இல்லை நிறைய பேர்ட்ட பேட்டி எடுத்தாங்க அப்படி சொல்கிறாங்க. சில படத்தில் பாட்டு வச்சு சண்டை வச்சு எல்லாம் வச்சு ஏசுறது போர். நிறைய பேர்ட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க அதான் சொல்கிறாங்க ரொம்ப லேகாக இருக்குது. நல்லா பாரு, என்னுடைய ரிவ்யூ பாரு, அதான் உங்ககிட்ட அதான் மற்றவங்களும் பாரு, எல்லாமே இயல்பாக நடிச்சுக்கிறாருங்க. ஒரு ஆட்டோ சவுண்டு, நான் சீட்டில் உட்காந்து உட்காடுறேன் அதுதான் கேட்குது, பிஜிஎம்மா கேட்குது, அது இயல்பு தானே ஏயா? ஒரு பிஜிஎம் வச்சு எல்லாம் பண்ணி அது எடிட்டிங் பண்ணி அது சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்து கமலா தட்டுற அதிர்ந்து கிளாப் சவுண்ட் பண்ணிக்கிறாங்க. இல்லை, தத்ரூபமான மியூசிக்லாம் இருக்குது, நேச்சுரல் ஃபுல்லாக நேச்சுரலாக ஊதுறது. அது இப்போ ஒரு பிஜிஎம்மாக மாற்றிலாம் பண்ணுறாங்க. புரியுதா சொல்லுது? நீங்கள் பாரதிய ஜனதா படம் தான் ஒரு ஃபுல்லாக உங்களுக்கு சவுண்டு தான் வரும், அந்த காற்று தான் வரும். அதுமாதிரி இந்த ஆட்டோ சவுண்டு வருது, அது பிஜிஎம் இல்லையே, ஒரிஜினல் தானே காட்டுறா போல. வினோத் இதில் என்ன இருக்குது? சூரிய தவிர வேறு எந்த கேரக்டர் நல்லா உங்களுக்கு பிடிச்சி? சூரிய இனிமேல் பரோட்டா நீ சாப்பிடாதீங்க, ஃபுல் மில்ஸ் சாப்பிடுங்க. அதெல்லாம் காலம் மாறி போச்சு. அது என்னைக்கு நான் நோட் பண்ணேன்னா விடுதலை, கருடன், வேடு வந்தாச்சு. அந்த கேரக்டர் ரோலில் வாழ்ந்துட்டாரு, நல்லா தெரியுது. இனிமேல் சூரி பரோட்டா அவனுக்கு ஒத்து வராது. எந்த படம் கேரக்டர் ரோலில் நீ வாழறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க, கதை செலெக்ஷன் பண்ணுறதுக்கு சூப்பராக தயாராகிட்டீங்க. எப்படி இருக்கு மேடம்? கதை வந்து எனக்கு புரியலைங்க, உண்மையாக சொல்லிட்டேன். அதுதான் அங்கேயும் சொன்னேன், எனக்கு புரியலைன்னா என்ன கதைனே தெரியல. ஆக்சுவலி என்ன கதைனே தெரியல. என்ன ஒன்றுனா ரொம்ப நேரம் படம் ரொம்ப ஸ்லோ இருக்கிறதுலே ரொம்ப, அதாவது ஒரு வண்டி கூட போயிடுவாங்க சீக்கிரம், சைக்கிளில் கூட நம்ம போயிடலாம். ஆனால் இந்த சைக்கிளே வந்து நம்ம நின்று பொறுமையாக நடந்து ஓட்டிட்டு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பொறுமையாக இருந்தது, அவ்வளோ ஸ்லோ. நாங்களும் சீக்கிரம் போகும், அடுத்து என்ன நடக்கும் அந்த விறுவிறுப்பே கிடையாது. அடுத்து என்ன நடக்கும்னு அந்த விறுவிறுப்பு கிடையாது. அண்ட் என்ன சொல்ல வராங்க புரியாது. ஹீரோயினுக்கு வந்து படத்தில் வந்து ஒரே ஒரு டைலாக் தான், ஹீரோயின் பேசவே மாட்டாங்க. ஒரே ஒரு டைலாக், அவங்க தண்ணி குடிக்கும் போது தான் பேசுவாங்க. எனக்கு இதில் என்ன பிடிச்சதுன்னா சூரியோட ஆக்டிங் பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து எதை கேட்டு வந்து சிவகார்த்திகேயன் இந்த இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. என்ன கதை இருக்குன்னு எனக்கு டேரக்டர் ஏதோ சொல்ல வராரு, ஆனால் சத்தியமா எங்களுக்கு புரியல. டேரக்டர் என்ன சொல்ல வராரு அதுதான் புரியல என்ன சொல்ல வராரு புரியவே இல்லை. அவர் மற்ற கேரக்டர்லாம் வச்சிருக்காருனே புரியல. மற்ற கேரக்டர்லாம் எது? கேரக்டர்ஸ்லாம் வந்து சூரிய ஒரு கேரக்டர், பொண்ணுங்க வந்து 2 பொண்ணு நடிச்சிருக்காங்க. பொண்ணுங்க அவங்க டைலாக் பேசுறாங்க, நல்லா இருக்கு. பட் வந்து ஆக்டிங் பெருசா இல்லை. சூரிய ஆக்டிங் நல்லா இருக்கு. ஹீரோயினுக்கு டைலாக் கிடையாது, ஒரே ஒரு டைலாக் மட்டும் தான் பேசுவாங்க. ஒரே ஒரு நானும் வெயிட் பண்ண, அவன் எப்போ வாய் திறப்பாங்க திறக்க மாட்டாங்க. ஒரு இதுதான் இருக்கும், மற்றபடி எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஆக்டிங்கே சூரிய இது நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஏங்க ஃபர்ஸ்ட் 2 படம்லாம் இதோட கம்பேர் பண்ணிடாதீங்க. ஐயோ கம்பேர்லாம் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் 2 படம் வந்து தி அல்டிமேட், அதோட இதை கம்பேர் பண்ணவே கூடாது சூரிய. பட் எனக்கு சூரிய ஆக்டிங் பிடிச்சது. இந்த ஊர் நாட்டில் கிராமத்தில் அந்த மாதிரி தான் போகுது கதை. ஆனால் வந்து என்ன கதை சொல்ல வராங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்றது எனக்கு தெரியல. 10க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? என்னங்க ரேட்டு கேட்குறீங்க? ஓகே, இந்த படத்துக்கா? சூரிய படத்துக்கு நான் வந்து 10 அவுட் ஆஃப் சூரிய ஆக்டிங்காக 3 இல்லை 4 தரேன். ஏன்னா இதில் நிறைய பேர் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால என்னால் ஜட்ஜ் பண்ண முடியாது. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓவரால் படம் எப்படி இருக்கு? ஓவரால் படம் வந்து 10க்கு நான் வந்து 5 இல்லை 4 தான் தரேன். சூரியோட ஆக்டிங்காக அவ்வளோதான். மற்றது எனக்கு எதுவுமே யாருமே இல்லைங்க. ஆக்டிங் அவ்வளோ இல்லை. அவங்க ஒரு சீனில் வந்து சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க. அந்த சீனில் மட்டும் நம்ம அந்த இது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் கேட்டாது. இங்கே ஒரு இது வருது, ஒரு தடங்கள் வருது, அது சொல்லியிருக்காங்க. ஒரு கோயிலுக்கு போகிறதுக்குள்ள கடைசியில் வந்து சரி என்னதான் முடிவுன்னு சொல்லி அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். அதுக்குள்ளே நானும் உட்காந்து தண்ணிலாம் குடிச்சிட்டு சரி அடுத்து ஏதோ சீன் வரப்போகுது அப்படின்னு காட்டுறேன். படம் முடிஞ்சிருச்சு. எனக்கு என்னடா படம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. அதுதான் எனக்கு எல்லா கேரக்டர்ஸுமே பிடிச்சிருக்கு ப்ரோ. சூரியோட நடிப்பு அதான் அவர் வந்து என்னன்னா சும்மா ஹீரோயிசம்லாம் பண்ணாம அவருக்கு வர்றதை பண்றாரு, ஸ்ட்ரென்த்ல ஒர்க் பண்றாரு. அவருக்கு எது வருமோ அவர் ஸ்ட்ரென்த்ல ஒர்க் பண்ணி என்ன சொல்றது அந்த ஒரு கேரக்டராகவே மாறிடுறாரு. அது வந்து அவருக்கு அந்த வில்லேஜ் கேரக்டர்னு சொல்ல இன்னும் நல்லா பண்றாரு. அதான் ஒரு விஷயம். என்ன கரு படத்துல
கரு என்னன்னா இப்போ வந்து இந்த மூட நம்பிக்கை இதெல்லாம் இருக்குல்ல, நான் ஃபுல்லாக சொல்லிட்டா ஸ்பாயிலர் ஆகிடும். நான் லைட்டாக கிளிம்ஸ் மட்டும் சொல்கிறேன், ஒரு கியூரியாசிட்டிக்காக சொல்கிறேன். அதுதான் சொல்ல வராங்க. இல்லை என்னன்னா ஒரு ஸ்பாயிலர் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். மூவி வந்து லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் ஆடியன்ஸ்க்கே விட்டுட்டாங்க. அதான் ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை. இல்லை மூட நம்பிக்கை தொடர்ச்சியாக ஒரு மதத்தை டார்கெட் பண்ணுற மாதிரியே தெரியும். மதத்தெல்லாம் டார்கெட் பண்ணுற மாதிரி தெரியல ப்ரோ. நம்ம பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்குது. ஒரு சின்ன ஒரு குழந்தைகிட்ட இருந்து கூட கற்றுக்கலாம். ஓகேவா, நம்ம கற்றுக்கிறதுன்னு இல்லை, லைஃபுக்கு தேவையான லைஃப் ஸ்கில்ஸை வந்து நம்ம எங்கேருந்து வேணால் கற்றுக்கலாம். நம்ம வந்து ஒரு சீன் புரிய வைக்கிறதுக்காக வச்சதை வந்து நம்ம மூட நம்பிக்கை அப்புறம் மதம் அப்படிலாம் சொன்னால் அது மாதிரி நல்ல படமே வராது ப்ரோ. மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக்கா படத்தை தேவையில்லாத சாங்ஸ்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. ஓகேவா, தேவை எங்கேஜாக கொண்டு போயிருக்காங்க. ஸ்லோன்ற பேரில் லாக் அடிக்கும் சொல்ல போகிற மூவிஸ்லாம். இவங்க ஸ்லோவாக கொண்டு போனாலும் அந்த வில்லேஜில் வந்து நம்ம ஃபீல் பண்ணுறாங்க மாதிரி அந்த படம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம். இது ஹீரோயின் ஓரியன்டட் படமா? ஹீரோ எல்லா கேரக்டருமே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் வந்து கதையோட மையம்னாலும் எல்லா கேரக்டர் ஒரு குட்டி பையன் கூட அவனை கூட வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எல்லா கேரக்டரும் ஒரு பைக்கில் கான்வர்சேஷனாக இருக்கட்டும், ஷேர் ஆட்டோ கான்வர்சேஷனாக இருக்கட்டும், அந்த பேய் ஓட்டுற இடத்துல ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். அதுக்காக நான் சும்மா கிளிம்ஸ் மட்டும் சொல்கிறேன். அந்த மாதிரி எல்லா சீன்ஸுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. எதுவுமே எனக்கு போர் அடிக்கிற மாதிரிலாம் தெரியல ப்ரோ. எனக்கு எங்கேஜிங்காக இருக்குது. நல்ல ட்ரை ப்ரோ. படம் ஓவராலாக எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்? எவ்வளோக்கு ப்ரோ ரேட்டிங்? 10க்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல 10 கொடுப்பேன். ஆனா வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 9. சூரிய தவிர வேற யாரெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? இல்ல யாரெல்லாம் முக்கியமான கேரக்டர்? அந்த பொண்ணுக்கு லாஸ்ட்ல ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் கேரக்டர் நேம் சொல்லிட்டா ஸ்பாயிலர் ஆயிடும். மனசுல நிக்கிற மாதிரி அதான் சொல்றேன். மனசுல நிக்கிற மாதிரி தான். படம் பார்த்தவங்க எல்லாம் இந்த கேரக்டர் சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. லாஸ்ட்ல இவ்வளோ பெயின் கோ த்ரூ பண்ணுமேன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க கேரக்டர்னு சொல்ல விரும்பல. அந்த கேரக்டர், அந்த குட்டி பையன் கேரக்டர், அப்புறம் வந்து ஒரு 2 பேர் கான்வர்சேஷன் பண்ண சொல்லி நம்மளுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அந்த கான்வர்சேஷனை. காமெடி தனி ட்ராக் இல்லாமல் நம்மளுக்கு வந்து எங்கேஜிங்காக இருந்தது. அப்புறம் வந்து சூரி சொல்லவே வேணாம். வில்லேஜ் கேரக்டர்னா அவர் வந்து இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். அவர் கேரக்டர் பிடிச்சிருந்தது. ஆனாபென் கேரக்டர் ஆப்வியஸாக பிடிச்சிருந்தது. அப்புறம் அவங்க அப்பா கேரக்டர் என்னன்னா பொண்ணுக்காக நிற்க முடியாமல் அந்த மாதிரி வந்துட்டு அவரெல்லாம் வந்து அந்த ஒரு எமோஷனை வந்து கன்வே பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க கேரக்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லி மிகப்பெரிய விமர்சனம் கொடுத்ததுனால ரொம்ப எதிர்பார்ப்போட படத்துக்கு வந்தேன். ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க பெரிய எதிர்பார்ப்புக்கு அப்புறம் படத்துக்கு வந்தால் இந்த படம் அவ்வளோ பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்பையும் மீறி இந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் வந்து குறிப்பாக வந்து காதலுக்கு வந்து இன்னும் கிராமங்கள் இவ்வளோ எதிராக இருக்குது. காதலிக்கிற பொண்ணு எதிராக இருப்பதோடு மட்டும் இல்லை, காதலிக்கிற பொண்ணை வந்து எப்படி ஒரு கமாடிட்டியாக ஒரு சாதாரண ப்ராடக்ட் நடத்துகிறாங்க அந்த பொண்ணு அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக பதிவு பண்ணியிருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து ஐரோப்பிய நாடுகளில் வந்து ஒரு 13-14 வயசான வயசுக்கு வந்த பொண்ணுங்க காதலிக்க ஆரம்பிக்காட்டி தான் பெற்றோர்கள் கவலைப்பட்டு டாக்டர் கிட்ட கூட்டு போவாங்க, என் பொண்ணு காதலிக்க மாட்டேங்கிறான்ட்டு. ஆனால் இந்த படத்தில் இந்த பொண்ணு காலேஜ் படிக்கும்போது ஒரு பையனை காதலிக்கிறா. அவளை கட்டிக்கு போகிற பையனை சூரி வராரு. அவர் வந்து எவ்வளோ அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறாரு. அந்த பொண்ணை வந்து காதலிச்சு தான் அந்த பையன் ஏதோ இந்த பொண்ணுக்கு சூனியம் வச்சுட்டான், அவர் பேய் பிடிச்சிச்சுன்னு சொல்லி இந்த காதலிக்கிற பொண்ணுலாம் பேய் பிடிக்கிற பொண்ணுக்கு நிறைய பெண்களுங்க வராங்க. பெண்களை கூட்டு வந்து கொடுமைப்படுத்துறாங்க. அந்த சாமியார் பேய் ஒட்டின்னு வரக்கூடிய சாமியார் வந்து அடிக்கிறது மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் வந்து பெண்களோட இல்லைன்னா பாகங்கள்லாம் கை வைத்து பாலியல் செண்டல் செய்கிறாரு. இப்போ மூட நம்பிக்கைங்கிறது பெண்களை வந்து காதலுக்கு எதிராக நிறுத்துறது மட்டும் இல்லாமல் ஒரு பாலியல் செண்டலுக்கு உட்படுத்தி கொடுமைப்படுத்துதுங்கிறத மிகச்சிறப்பாக காமிச்சிருக்காரு. அந்த பொண்ணு வந்து ஒரு சாதாரணமாக ஒரு மகிழ்ச்சியாக பாட்டு பாடுது. அந்த பாட்டு கூட பாடக்கூடாதுன்னு அடி உதைக்கிறாரு சூரி. அதாவது இப்போ பெண்ணுக்கு ஒரு பாட்டு பாடுற உரிமை கூட கிடையாது, காதலை வெளிப்படுத்துகிற உரிமை இல்லைங்கிறது மிகச்சிறப்பாக எடுத்திருக்காங்க. நன்றி. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சூரிய நல்லா இருக்குது. சூரியோடது எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். சூப்பராக இருக்குது படம். கதை வந்து யதார்த்தமாக எடுத்திருக்காங்க படத்தை. முடிவு வந்து நம்மகிட்டே கொடுத்துறாங்க, நம்மளே சொல்கிற மாதிரி முடிவு. நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது படம். ரெண்டுமே இது வரைக்கும் வந்த எல்லா படமும் சூப்பராக இருக்குது. அவர் நடித்ததில், சூரிய நடித்ததில். மாஸ் ஹீரோ ஃபார்ம் ஆகிட்டாரு. சீரியஸாக நடிச்சிருக்காரு நல்லா இந்த படத்தில். எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்க ரோலில் சூப்பராக நடிச்சிருக்காங்க. யதார்த்தமாக ஊர் சைடில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. நல்லா இருக்கு படம். சூப்பராக நல்லா இருக்கா? யாரோட நடிப்பு நல்லா இருந்தது? எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா நடிப்பே தெரியல. அப்படியா? சூரி வளர்ந்து வருகிறா மாறாரா? நல்லா பண்ணிருக்காங்க. கொட்டுக்காளி தான் ப்ரோ பார்த்தேன், நல்லா இருந்ததுண்ணா. இல்லைண்ணா படத்தில் மியூசிக் டைரக்டர் இல்லையே. நல்லா இருந்துச்சு. எல்லாருமே சட்டிலாக பண்ணியிருந்தாங்க ப்ரோ.